கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். தேவன் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். நேற்றும் இன்றும் நம்மளோடு இருக்கிற தேவன் நம்மளை அழகாக படைத்து இந்த பூமியிலே எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நாம் அதன்படியே வாழ்ந்து வந்திருக்கிறோம். அவருடைய நாமத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். அவர் நம்மை பற்றின விசுவாசம், நமக்கு வைத்த அன்பு, நமக்காகவே பாடுகளை அனுபவித்தார் இல்லையா? இந்த கர்த்தருடைய பந்தியிலே நாம் சொல்லப்பட்டது போல வாரத்தில் முதல் நாள் என்னை நினைவு கூறும்படி இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறும்படி அவர் நமக்காக பாடுகளை அனுபவித்ததினாலே இன்றைக்கு நாம் எல்லாரும் ஒவ்வொரு பேரும் இந்த பூமிக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய கிருபைதான் நம்மளை வழிநடத்தி வருகிறது. இயேசு கிறிஸ்து சொன்ன விதமாக நாம் நடக்க வேண்டும். ஏனென்றால் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு வர வைத்து என்னுடைய பாவங்களுக்காக பாவிகளை ரட்சிக்கவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார். என்னுடைய பாவங்களுக்காகவும் என்னுடைய அக்கிரமங்களுக்காகவும் நான் செய்த குற்றங்களுக்காகவும் எனக்கு பாவ மன்னிப்பு தருவதற்காக அவர் இந்த பூமிக்குள்ளே வந்தார். நாம் ஒரு வசனத்தை வேதத்தை திருப்பிக் கொள்வோம். எபிரேயருக்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எபிரேயர் 5:4. மேலும் ஆரோனைப் போல தேவன் அழைக்கப்பட்டால் ஒழியே ஒருவனும் இந்த கனமான ஊழியத்தை தானாக ஏற்படுத்துறதில்லை. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அந்த ஆரோனை தேவன் அழைத்தார். தேவன் எவ்வளவு அந்த அந்த நாட்களிலே தேவன் மனிதரோடு பேசினார். அவர் முச்செடியிலிருந்து பேசினார். மேலும் ஆரோனை போல தேவன் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்தை தானா ஏற்படுத்துகிறதில்லை. கிறிஸ்து இயேசு மூலமாக நமக்கு விடுதலை, கிறிஸ்து இயேசு மூலமாக நமக்கு பாவ மன்னிப்பு. இன்னொரு வசனத்தை வாசிக்க கேட்போம். எபிரேயருக்கு எழுதின சுவிசேஷம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எபிரேயர் 6:2 வாசிக்க கேட்போம். பூரணராகும்படி கடந்து போவோமாக. எப்படி? ஸ்நானங்களுக்கு அடுத்து, அதாவது ஞானஸ்தானத்துக்கு அடுத்து உபதேசம். நாம் எத்தனை ஊழியக்காரருக்கு மேல் நம்ம மேல கை வைக்கிறாங்கன்னு தெரியாது. நாம் அதுக்கு இது ஒரு தேவன் கொடுத்த வார்த்தை. ஸ்நானங்களுக்கு அடுத்து உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர் தெழுதல், நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி, அதாவது முழுமை. இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார், நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். ஆனா இன்னும் நாம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? பலவித காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறோம். அதாவது இங்க என்ன சொல்லி பூரணராக வேண்டும், நீங்க முழுமையாகவே இருக்க வேண்டும். கிறிஸ்துக்குள்ளாக நீங்க ஞானஸ்தானம் எடுத்து உங்கள் தலைகளை இன்னொரு ஆட்கள் கை கீழே கொடுக்காமலும், நீங்கள் உயிர்த்தெழுதல் நீங்கள் நியமிக்காதபடிக்கு நியாய தீர்ப்பு என்பவர்களாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பழையவனெல்லாம் ஒளிந்தன எல்லாம் புதியதா என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிப்படையாக அவருடைய மரணத்தின் மூலமாக நமக்கு காண்பித்திருக்கிறார். நாம் பூரணராக வேண்டும், முழுமையாக இருக்க வேண்டும். இந்த கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுவதற்கு நீங்கள் பூரணராக இருக்க வேண்டும். எப்படி என்று கேட்டால், அவரோடு நாம் மரிக்க வேண்டும், அவரோடு நாம் சேர்ந்திருக்க வேண்டும். கிறிஸ்து இயேசு நமக்கு செய்து காட்டியது போல நாமளும் அப்படியே நடக்க வேண்டும் என்றுதான் வேதம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 11:1 வாசியுங்கள். எபிரேயர் 11, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் நிச்சயமா இருக்கிறது. நாம் இப்ப யாரை பார்க்கிறோம்? சொல்லுங்க பாப்போம். தேவனை பார்க்கிறோமா? இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறோமா?
நமக்குள்ள இருக்கிறாங்க, நம்ம இந்த ஆலயத்துக்குள்ள இருக்கிறாங்க. நாம எப்படி நடக்கிறோம், எதை வழி நடக்கிறோம், என்ன சிந்தனை சிந்திக்கிறோம் என்று நமக்கு வேதத்தின்படி நமக்கு அவர் ஞானத்தை தந்திருக்கிறார். தேவன் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கார். இந்த பந்தியிலே பங்கு பெறுவதற்கு நாம் பூரணராக வேண்டும். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாத நிச்சயமா இருக்கிறது. நான் நம்ப வேண்டும். நாம் உறுதியா அவரோடு தரித்திருக்கும் போது கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நாம் கண்டிப்பாகவே கட்டாயமாகவே இந்த கர்த்தருடைய பந்தியில் நாம் பங்கு பெறுகிறோம். இங்க ஒரு உடன்படிக்கை வைத்திருக்கிறார். என்ன உடன்படிக்கை? எபிரேயர் 2:20 வாசியுங்கள். தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கை இரத்தம் இதுவே என்று சொன்னார். தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கை என்ன கட்டளையிட்டார்? என்ன உடன்படிக்கை நம்ம பெற்றுக்கொண்டோம்? எதை இங்க குறிப்பிடுகிறதா? ஞானஸ்தானத்தின் வழியாக அந்த உடன்படிக்கையை நமக்கு தந்திருக்கிறார். அந்த உடன்படிக்கையை நாம் எப்படி உடன்படிக்கை நாம் ஏற்றுக்கொண்டோம்? நாம் அன்னைக்கு ஞானஸ்தானத்தின் வழியாக நாம் என்ன சொன்னோம்? நாம் என்ன நம்முடைய ஊழியக்காரர் நமக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும் போது என்ன வார்த்தைகளை பேசினாங்க? நீ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாயா, அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாயா என்று அந்த உடன்படிக்கை நமக்கு தந்திருக்கிறார். இன்றைக்கு எத்தனை பேர் நாம் அதை மீறி நடக்கிறோம்? இன்னொரு வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 9:17 வாசிப்போம். ஆதியாகமம் நோவாவோடு சொல்லியிருக்கிறாய். அந்த 7 பேர் அவர் தேவன் சொன்ன விதமாக அவங்க செய்தாங்க. அந்த உடன்படிக்கை அவருக்கு ஒப்புக்கொண்டார், அவர் ஏற்றுக்கொண்டார். அதன்படி அவர் அந்த பேழையை கட்டினார். அந்த 8 பேரையும் கூட்டி சென்று அவரோடு அந்த தண்ணீரிலே தேவன் அவர் நடத்தி வைத்தார். அந்த உடன்படிக்கை அவரை ஏற்றுக்கொண்டார். எபிரேயர் 31:31 வாசிப்போம். எரேமியா 31:31. எரேமியா 31:31. புது உடன்படிக்கை ஏற்படுத்துவேன். நாம் உடன்படிக்கையை மீறக்கூடாது. நாம் சொன்னோம்ல, ஞானஸ்தானத்தின் வழியாக நாம் சொல்லப்பட்ட காரியம் அன்றைக்கு என் சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டேன். இந்த கர்த்தருடைய பந்தியில இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவருடைய உடன்படிக்கையை நாம் மறந்துவிடக் கூடாது. உடன்படிக்கையை மறக்கும் தோறும் நாம் எப்பவும் இந்த கர்த்தருடைய பந்தியில் நம் தகுதி உள்ளவர்கள் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம் தகுதி உள்ளவர்கள் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். இயேசு கிறிஸ்து இல்லைன்னா தொழுகே இல்லை. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொரு பேரும் இந்த கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற வேண்டாம். இயேசு கிறிஸ்துவை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கர்த்தருடைய பந்தி ஏனோ தான பந்தி அல்ல, நாம் சொல்லப்பட்ட அந்த உடன்படிக்கைக்கு ஒப்பா இருக்கிறது. நாம் ஒவ்வொரு நாள் நீங்க ஞானஸ்தானம் எந்த இடத்துல எனக்கு தெரியாது, ஆனா நீங்க எடுத்தவங்க எல்லாருமே அந்த உடன்படிக்கையை நீங்க மறந்து விடக்கூடாது. அவர் சொன்ன உடன்படிக்கையை நாம் மறந்து விடும்போது நமக்கு எல்லாமே வீணானதா இருக்கிறோம். இன்னொரு வசனத்தை வாசிக்கிறது பந்திக்குள்ளாக செல்லலாம். 1 கொரிந்தியர் 11:25 இதை வாசிப்போம். அங்க ஒரு உடன்படிக்கை வைத்திருக்கிறார் பாத்தீங்களா? போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினாலேயே புதிய உடன்படிக்கை ஒப்பா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி நான் வரும் அளவும் நீங்க இதை செய்ய வேண்டும் என்று தான் தேவன் நமக்கு கொடுத்த உடன்படிக்கை. நான் வரும் அளவு நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்று. நாம் இந்த பந்தியிலே பங்கு பெற உங்களை ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனோ தான் அந்த சபை கூடி வரை நீங்க விட்டு விடாதபடிக்கு நீங்கள் ஒவ்வொரு வாரத்திலும் இந்த கர்த்தருடைய பந்தியிலே நாம் பண்ண உடன்படிக்கை, நாம் ஞானஸ்நானத்தின் வழியாக பண்ணின உடன்படிக்கை மறந்து விடாதபடிக்கு இந்த கர்த்தரோடு நாம் இருக்கும்போது நம்முடைய ஆசீர்வாதம் எங்க தடை போகாது. இந்த 2 அடையாளங்களும் அவருடைய சரீரத்துக்கு ஒப்பாகவும் ஒன்று, அவர் ரத்தத்துக்கு ஒப்பானது ஒன்றாக இருக்கிறது. இந்த இரண்டுமே
நம்மளை ரட்சிப்பதற்காக இயேசு கிறிஸ்துவை நாம் நினைக்கிறோம். அவருக்குள் உள்ளான ஒரே மனிதர்கள் நாமளும் இருக்கிறோம். அப்படி என்ற நோக்கமே இதுவே. சரிங்களா? கர்த்தருடைய பந்தியில பங்கு பெற நீங்க ஒவ்வொரு பேரும் முன்மாறி வர வேண்டும். இந்த தொழுகை இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பாக இந்த இடத்தில் இருக்கிறார். அவர் பண்ணின உடன்படிக்கை நமக்காக, அந்த உடன்படிக்கை நம் மீறாதபடிக்கு கர்த்தருடைய பந்தியில நாம் ஒவ்வொரு பேரும் பங்கு பெற வேண்டும். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். அது என்னவெனில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டிக் கொடுக்க அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்று சொல்லு அந்த வார்த்தை சொல்லி இருக்கிறது. நாம் யாவரும் மறந்து விடக்கூடாது. இந்த நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காகவும் அவர் அவர் நமக்காக இரத்தத்தை சிந்தினார். இந்த உலகம் மாயமற்றதா இருந்தாலும் அவர் நம்மளை நேசிக்கிறவரா இருக்கிறார். நம்ம இந்த வாரத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் எவ்வளவோ காலங்கள் வந்தாலும் நம்மளை கிறிஸ்து இயேசு நம்மளை மறக்காமல் இந்த இடத்துல நம்மளை ஒவ்வொருவரையும் நேர்த்தியாய் கூட்டி சேர்த்திருக்கார். எவ்வளவு நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இந்த கர்த்தருடைய பந்தியிலே ஒவ்வொருவரும் நீங்கள் பங்கு பெற வேண்டும். யாரும் விட்டு விடாதபடிக்கு என்ன நமக்கு அதிக பிரச்சனைகள் வரும், கையெல்லாம் வரும். ஆனால் நமக்கு இந்த காரியம் முக்கியமானது. இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கும்போது நமக்கு பலன் இருக்கும், நமக்கு சக்தி இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும், அவருடைய கிருபை நம்மோடு இருக்கும். நாம் பண்ணின உடன்படிக்கை மறந்து விடாதபடிக்கு அவர் சொன்ன வண்ணமாக நாம் ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நாம் கிறிஸ்தவ என்று சொல்லிக் கொள்வதற்கு இயேசு கிறிஸ்துவே நமக்கு முன்மாதிரியா இருக்கிறார். அவரை நாம் பற்றி கொண்டோமானால் தேவன் உங்களை ஒவ்வொரு இடத்திலும், நீங்க போகிற இடத்திலும் வருகிற இடத்திலும் எல்லா இடத்திலையும் ஆசீர்வதிப்பாராக. அவர் பண்ணின உடன்படிக்கை, நாம் ஞானஸ்தானம் சொன்ன உடன்படிக்கை என்ன என்று நாம் மனசுக்குள்ளே தேர்ந்து இந்த கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொள்வோம். தேவன் தாமே வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.